இது வந்து ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல தான் முடிவெடுத்திருக்கோம். First will be Archana. Congrats, Ka. அடுத்தது வந்து ஹாசினி. And மூணாவது பர்வின் சுல்தானா. ஏஜே ரெஸ்டாரண்ட் வழங்கும் ஏஜே வித் பிரியாணி போட்டியின் இறுதி சுற்றிற்கு நாம் வந்திருக்கிறோம். இறுதி சுற்று போட்டியாளர்களை தேர்ந்தெடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. மூன்றாவது சுற்று எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இந்த போட்டியின் நடுவர் அவர்களை சில வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறேன். வணக்கம். இவ்வளவு தூரம் வந்து போட்டி ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா அடுத்து வரப்போற ரவுண்ட் தான் ரொம்ப முக்கியமான இறுதி ரவுண்ட், ஃபைனல். ஸோ இதுல வந்து ஜெயிக்கிறவங்க தான் வின்னர் ஆக முடியும். பல பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு, கேஷ் பிரைஸ் இருக்கு. ஏஜே ரெஸ்டாரண்ட்ல அவங்களோட படம் ரொம்ப பெருசா வச்சு அவங்களுக்கு வந்து புகழும் கிடைக்க போகுது. ஸோ இது ரொம்ப முக்கியமான ரவுண்ட். இந்த ரவுண்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது ஏஜே வந்து பிரியாணி போட்டி வைக்கணும்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எஸ், அடுத்தது ஃபைனல் ரவுண்ட் வந்து பிரியாணி போட்டி. எல்லாருக்குமே பிரியாணி ரொம்ப பிடிக்கும். ஆனா ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு சொல்லணும்னு விரும்புறேன் இந்த மேடையில. பிரியாணி அப்படிங்கிறது நமக்கு ஒரு சாப்பிடுற உணவா தான் தெரியும். ஆனா அதோட ஹிஸ்டரி ரொம்ப பெருசு. ஆக்சுவலி பிரியாணி வந்து நம்மளோட நாட்டுல அறிமுகப்படுத்தினது தைமூருங்கிற ஒரு அரசன். ஆயிரத்தி 398ஆம் ஆண்டு நம்ம இந்தியா மீது படையெடுத்து வந்த ஒரு அரசன் தைமூர். அவரோட படை வீரர்களுக்காக கண்டுபிடிச்ச ஒரு உணவு தான் பிரியாணி. ஒரே உணவுல எல்லா நல்ல ஒரு ஹெல்தியான விஷயங்களையும் போட்டு அவங்களுக்கு சத்து கொடுக்கணும். அதே சமயத்துல ஒரே ஐட்டமா இருக்கணும். அதுல வந்து அவங்க சீக்கிரமாவும் சாப்பிடலாம், பட் எல்லாமும் சேர்ந்தும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ரெசிபி. இன்னைக்கு உலகம் பூரா இது கொண்டாடப்படுது. That is the history of biryani and that is something that is the sounds. எல்லாருமே நினைப்பாங்க பிரியாணினா ஐயோ அந்த பிரியாணி பண்றதுன்னா ரொம்ப பெரிய விஷயம்னு. பட் ஆக்சுவலி அது ஒரே பாட்ல பண்ற ஒரு விஷயம். ஆனா எல்லா சத்தும் அதுல இருக்கு. காய்கறிகள் போட்டு பண்ணலாம், நான்வெஜ், எனி கைண்ட் ஆஃப் மீட், எந்த விதமான ஒரு அசைவத்தையும் போட்டு பிரியாணி பண்ணலாம். எதுவுமே இல்லைன்னாலும் வெறும் குஸ்காவாச்சும் பண்ணி சாப்பிடலாம், அதுவும் சுவையா இருக்கும். நிறைய வகைகள் இருக்கு பிரியாணில, லாட் ஆஃப் டிஃபரெண்ட். ஒரு ஒரு ஊருக்கு இப்ப வந்து புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறாங்க. சோ இப்ப இந்த பிரியாணி ரவுண்ட்ல யார் யார் என்னென்ன சமைக்க போறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்க ரொம்ப ஆவலா இருக்கோம். என்ன பிரியாணி பண்ண போறீங்க? அர்ச்சனா. என்ன கேட்டா செய்யறவனுக்கு தானே அது தெரியும். ஐயோ, என்ன இப்படி மாட்டி விட்டாங்க. இப்ப என்ன செய்யறது? முதல்ல பேரை கேட்பாங்க, அப்புறம் எப்படி பண்ண போறீங்கன்னு வேற கேட்பாங்களே. ஐயோ, நம்மால மெசேஜ் போட்டுட்டான். ஓ, செட்டிநாடு பிரியாணியா? ஓகே ஓகே. நான் செட்டிநாடு சிக்கன் பிரியாணி செய்யலான்னு இருக்கேன். வா,
செட்டிநாடு சிக்கன் பிரியாணி பரவாயில்ல. பிரியாணி அப்படின்னு உடனே வடநாட்டு சாயல்ல வந்து யோசிக்காம நம்ம தமிழ்நாடு சம்பந்தப்பட்டு நம்மளோட பாரம்பரியத்துல இருந்து நீங்க யோசிச்சிருக்கீங்க. தடபுடலா இருக்கும்னு நம்புறோம். We are waiting. சூப்பர். அடுத்து ஹாசினி, என்ன பிரியாணி பண்ண போறீங்க? ஆம்பூர் மட்டன் பிரியாணி பண்ண போறேன். அடேங்கப்பா, சரியான போட்டி. ஓ இது ஒரு நல்ல போட்டியா இருக்கும்னு நினைக்கிறேன். நாம தான் நடுவுல வந்து மாட்டிக்க போறோம்னு நினைக்கிறேன். அடுத்து பர்வீன் சுல்தானா. அவங்களால ஃப்ளூவெண்டா பேச முடியாது. ஓ, பேச முடியாதா? என்கிட்ட சண்டை போட்டா ஏதோ ஒரு விஷயம் இருக்குதே. பார்க்கலாம். அதனால எழுதி கொடுத்துருக்காங்க. இந்தாங்க. ஓகே. ஓ, ஓகே. லக்னோ பிரியாணி. வெரி நைஸ். ஏஜி, உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? நீங்க என்ன ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க? லக்னோ பிரியாணி. ஓ, உங்களுக்கு லக்னோ பிரியாணி அவ்வளவு பிடிக்குமா? இதுக்காகவே நான் அதை கத்துக்கிட்டு உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறேன். நானே ஒரு ஷெஃப், என்னைய மிரட்டுறியா நீ? இது டிஃப்ரெண்டான ஒரு ஃப்ளேவர். எனக்கு ரொம்ப பர்சனலா பிடிச்ச ஒரு பிரியாணி. இத அவ்வளோ ஈஸியா வந்து சமைக்க முடியாது. இதுக்கு ப்ராசஸ் இருக்கு. லேயர் பிரியாணி. ஸோ மட்டன் கிரேவியை தனியா பண்ணிட்டு, சாதத்தை தனியா பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அதை லேயர் பண்ணிட்டு தம் கட்டணும். அண்ட் ரொம்ப நுணுக்கமா இதுல வேலை செய்யணும். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். இன்னும் 5 நிமிஷத்துல போட்டி ஆரம்பிக்க போகுது. இந்த ரவுண்ட்ல நேரம் டைம் லிமிட்லாம் கிடையாது. உங்களோட பிரியாணி ரொம்ப சுவையா ரெடி ஆனதுக்கு அப்புறம் அதை டேஸ்ட் பண்றதுக்கு நம்ம ஜட்ஜஸ் முன்னாடி கொண்டு வந்து வச்சிடலாம். ரிசல்ட் உடனே அறிவிக்கப்படும். அப்புறம் கலந்துகிட்ட எல்லாருக்குமே ஆறுதல் பரிசு உண்டு. ஏஜே ரெஸ்டாரண்ட் வழங்கும் ஃபுட் டிக்கெட்ஸ் விழாவில் வழங்கப்படும். நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். இங்க ஒரு சகோதரி தன்னோட கணவரோட மருத்துவ சிகிச்சைக்கு பணம் வேணும்னு தான் இந்த போட்டியில கலந்துக்க வந்தாங்க. அது ரொம்ப வருத்தமாவும் சொன்னாங்க. அவங்க ஃபைனலுக்கு செலக்ட் ஆகல. இந்த போட்டியில நான் ஜெயிச்சா என்னோட பரிசு பணத்தை அந்த சகோதரிக்கு நான் கொடுக்க விரும்புறேன். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
திண்டுக்கல் பிரியாணிக்கு கத்தூரி தொக்கு இருக்கு, தென்காசி பரோட்டாக்கு சிக்கன் கறி இருக்கு. பிரியாணிக்காரன் பிரியாணி கொடுக்குற வரைக்கும் இவங்க 2 பேரையும் காப்பி அடிப்போம். Bless me. நெவர். ஒழுங்கா சம. ஹாசினி வென்று மேடைக்கு சென்று இவர்கள் முன் நின்று யார் ஹாசினி என்று தெரிகிறதா என்று கேட்கப் போவது தெரியாமல் இன்று ஏஜே இருக்கிறார். மன்னிப்போம். அர்ச்சனா என்ன செய்றீங்க? சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணியா? மட்டனோடவா? அது மட்டன் தெரியும்ல. ஐயோ, என் மனசுல பல பிரியாணி ரெசிபிஸ் இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அப்படியா? சரி பண்ணுங்க. ஐயோ, சுலைமானி டீ, லக்னோவி பிரியாணி, எப்படியோ பிரபலியம் நினைக்க வச்சுட்டாங்களே. தெரியுதுல்ல, பிரபலி மாதிரியே இருக்காளேன்னு உனக்கு தோணுதில்ல? அதான் எனக்கு வேணும் ஏஜே. இவ்வளோ நாளைக்கு அப்புறம் நான் உன் பக்கத்துல நிக்கிறேன். மனசு குளிர்ந்து உடல் சிலுத்து எனக்குள்ள ஒரு பூவா நான் மலர்ந்து நிக்கிறேன். நீ தானே என் பிரபலின்னு என்னை கட்டி பிடிச்சுக்க கூடாதா? என்ன ஏஜே அந்த பாயமா பக்கமே சுத்திக்கிட்டு இருக்காரு? சரியில்லையே. அப்படியே பம்பாய் அரவிந்த் சாமி மனுஷா கோயிலான்னு நினைப்பு. கண்ணாலேயே கண்ணாலனை பாட்டு பாடுறாங்களா? விடக்கூடாது. சுடுதே. ஏன் இவ கத்துனா? ஏஜே என் பக்கத்துல நின்னது இவளுக்கு பிடிக்கல. அப்போ நான் தானே கண்டுபிடிச்சிட்டாளா? ஐயோ, ஆமா, அவகிட்ட நான் நல்லா பேசினேன். ஆனா ஏஜே கிட்ட மட்டும் திக்குவாய் வந்த மாதிரி பேசினேன். ஒருவேளை இவ கண்டுபிடிச்சிருப்பாளோ? ஏஜே கிட்ட சொன்னானா பிரச்சனை ஆயிடுமே. கடவுளே, நான் ஏன் இந்த தப்ப பண்ணேன்? அக்கா, நீ சித்ராவை பார்த்து
குக் எங்க இருப்பாருன்னு கேட்டு பிரியாணி வாங்கிட்டு வந்துரு. சீக்கிரம் வாங்கிட்டு வா. சரிக்கா. அம்மா, சித்ரா எங்க? தெரியல, போய் பாக்குறேன். சரி, நீ சீக்கிரம் போய் பாரு. okay? சரி, ஓகே. வாவ், ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கே. சூப்பர் டேஸ்ட்ல வரும் போல இருக்கே. எங்க கத்துக்கிட்டீங்க? ஏஜே தான் என் குரு. அப்படியா? அப்படின்னா நீங்க காம்படிஷன்ல கலந்திருக்கவே கூடாதே. ஐயோ, கொஞ்சம் சும்மா இருங்க. ஓகே, பாருங்க. ஏய், அந்த குக்கு எங்க இருப்பாரு? பிரியாணி வாங்கிட்டு வரணும். ஐயோ, நான் போக மாட்டேன். ஏய், நான் போறேன்டி. அவர் எங்க வருவார் அத மட்டும் சொல்லு. அப்படியே ரைட் போயிட்டு லெஃப்ட் போ. ஏய், அது லெஃப்ட் போயிட்டு ரைட் போணும். ஏதோ ஒண்ணு கார் பார்க்கிங்ல தான் இருப்பாரு. சரி, நான் போறேன். இங்க வா. அந்த சட்டி சூடா இருக்கும். நான் ஸ்வீட் வாங்க போகும்போது இப்படி வச்சு செம்மையா சுட்டுச்சு. பாரு என் கையெல்லாம் எப்படி ஆச்சுன்னு. பார்த்து கொண்டு வா. அப்பாட, நம்ம தப்பிச்சோம். கம கமன்னு மணக்குதே. மேடம், இந்த ஹாட் பாக்ஸ் கொஞ்சம் வச்சுக்கிறீங்களா? நான் பக்கத்துல போயிட்டு. இல்ல, நான் ஒரு குக்குக்காக வெயிட் பண்றேன். அவர் வந்தா நான் போயிடுவேன். யாரு? நம்ம அந்த அர்ச்சனா மேடம் சொன்னாங்களே, அந்த குக்குக்கா வெயிட் பண்றீங்க? ஆமா. ஏங்க, இவ்வளவு நேரம் நிக்கிறேனே, பாத்தீங்களா? ஏதோ சொல்லலாம்ல. கவனிக்கல. ஏங்க, என்னதான் கவனிக்கல? இந்த ஹாட் பாக்ஸ்ல இருக்க பிரியாணி கூடவா கவனிக்கல? உங்களையே கவனிக்கல, இந்த டப்பாவை எப்படி நான் கவனிச்சிருப்பேன்? ஏங்க, அவங்க சொன்ன அந்த குக்கே நான் தாங்க. ஓ, முதல்லயே சொல்லிருக்கலாம்ல. நீங்க எங்க போனை போட்டா எடுக்கிறீங்க? ஃபுல்லா ரீல்ஸ் தான் போடுறீங்க. போன் எங்க எடுக்கிறீங்க? உங்க எல்லாம் வச்சு அந்த அர்ச்சனா மேடம் எப்படி தான் ஜெயிக்க போறாங்களோ தெரியல. இப்ப கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நான் அப்படி திரும்பிக்கிறேன். இந்த ஹாட் பாக்ஸ்ல பிரியாணி இருக்கு, இதை அப்படியே எடுத்து புடவை உள்ளார சொருவிக்கிட்டு மேடம் எடுத்துட்டு போய் கொடுத்துருங்க. ஓகேவா? ஓகே. பாத்துங்க, பத்திரம் கொட்டிட போறீங்க. ஓகேவா? போயிட்டீங்கல்ல? போயிட்டீங்கல்ல? தப்பிட்டா? அதானே, வேலை முடிஞ்ச உடனே கழட்டி விடுறதுல பொண்ணுங்க கரெக்டா இருப்பீங்க. ஹலோ ஹலோ. அக்கா, என்னடி இவ்ளோ நேரம் ஆச்சு? சீக்கிரம் வா. பிரியாணி கொட்டிடுச்சுக்கா. கொட்டிடுச்சா? சரி, பரவாயில்ல, அது போட்டு வா. சரிக்கா. இப்படி ஆயிடுச்சே. ஐயோ, யாரும் பாக்குறதுக்குள்ள சீக்கிரமா எடுத்துட்டு போயிடணும். ஐயோ, ஐயோ கடவுளே, போச்சு போ. என்ன தீஞ்ச ஸ்மெல் வருது? அசத்திட்ட ஹாசினி, இதுதான் உன்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம். வாவ்.
பார்க்கிறதுக்கே அழகா இருக்கு, சாப்பிட்டாலும் டேஸ்டா இருக்கும். வெற்றி மேல் வெற்றி. வெற்றியாளர்கள் பிறப்பதில்லை, தன்னைத்தானே உருவாக்கிக் கொள்கிறார்கள். அச்சோ, அடி பிடிச்சிருச்சே. நினைச்சேன், என் கவனம் போச்சு. என்ன போடணும், என்ன அளவு போடணும்னு ஞாபகமே வரல. பிரியாணி தீஞ்சு போச்சு. நம்ம என்னதான் ஆசைப்பட்டாலும் நமக்கு மேல ஒருத்தர் இருந்து தலையெழுத்த மாத்தி எழுதுறான். என்ன ஒரு நல்ல சந்தர்ப்பம். மிஸ் பண்ணிட்டேன், தோத்துட்டேன். யார்கிட்ட நான் தோக்க கூடாதோ அவகிட்ட நான் தோத்துட்டேன். இது நான் செத்ததுக்கு சமம். இந்த ஹாசினி கிட்ட நான் இப்படி தோத்து போயிட்டேனே. I am the winner.